திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஆங்கில மொழி ஆய்வகம் மற்றும் பயிற்சி மையத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். மேலும் சுமார் 104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வுக்கூடங்கள், குடிநீர் வசதி மற்றும் அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ள 14,700 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் அடையாளமாக 7 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். பள்ளிக்கல்வி மேம்பாட்டிற்காக குறிப்பாக ஏழை எளிய மாணவ மாணவிகள் இடைநிற்காது தொடர்ந்து கல்வி கற்கும் வகையில் கட்டணமில்லா கல்வி, சத்தான உணவு, விலையில்லா சீருடைகள், மடிக்கணினிகள், பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், புத்தகப்பை, காலணிகள், கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகள், மிதிவண்டிகள், ஊக்கத்தொகை, பள்ளிகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் போன்ற எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சோமரசம்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 30 கணினிகள், பிரிண்டர்கள், நகல் இயந்திரம், LCD ப்ரொஜெக்டர் உள்ளிட்ட வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஆங்கில மொழி ஆய்வகம் மற்றும் பயிற்சி மையத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் 22 மாவட்டங்களில் அமைந்துள்ள 76 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 81 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வுக்கூடங்கள், சுற்றுச்சுவர், குடிநீர் வசதி ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் கீழ் கரூர் மாவட்டம் தரகம்பட்டி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் போடிச்சம்பள்ளியில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாதிரி பள்ளி கட்டடம், அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் அமைந்துள்ள 186 அரசு பள்ளிகளில் 15 கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 276 கூடுதல் வகுப்பறைகள், காஞ்சிபுரம் மாவட்டம் சிட்லப்பாக்கம் ஒன்றியம், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ஒன்றியம், நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி ஒன்றியம் ஆகிய இடங்களில் தலா 20 லட்சம் ரூபாய் வீதம் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உதவி தொடக்க கல்வி அலுவலக கட்டடங்கள், வேலூர் மாவட்டம் வேலூரில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு தேர்வுத் துறையின் மண்டல அலுவலக கட்டடம் என மொத்தம் 103 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டடங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவிகளிடையே அழகாக எழுதும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு 1ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரை பயிலும் 45,76,000 மாணவர்களுக்கு கையெழுத்து பயிற்சி ஏடுகள், 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் 63,18,000 மாணவ மாணவியர்களுக்கு அவர்களது கலைத்திறன் மற்றும் கற்பனை வளத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஓவிய பயிற்சி ஏடுகள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு பள்ளி வேலை நாட்கள், தேர்வுகள் போன்றவற்றை மாணவர்களும் பெற்றோர்களும் அறிந்து கொள்ளவும், ஆசிரியர்கள் வழங்கும் முக்கிய குறிப்புகளை குறித்து வைத்துக் கொள்ளவும் முதன்முறையாக பள்ளி நாட்காட்டியுடன் இணைந்த குறிப்பேடு, அதாவது ஸ்கூல் டைரி வித் கேலண்டர் ஆகியவை 8 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். இந்த திட்டங்களை துவக்கி வைக்கும் அடையாளமாக 7 மாணவ மாணவிகளுக்கு கையெழுத்து பயிற்சி ஏடுகள், ஓவிய பயிற்சி ஏடுகள், பள்ளி நாட்காட்டியுடன் இணைந்த குறிப்பேடு ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று வழங்கினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு பொறுப்பேற்று கடந்த 3 ஆண்டுகளில் 53,288 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. தற்போது தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 2,353 முதுகலை ஆசிரியர்கள், 10,698 பட்டதாரி ஆசிரியர்கள், 1,649 இடைநிலை ஆசிரியர்கள் என மொத்தம் 14,700 ஆசிரியர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 822 ஆசிரியர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள். 14,700 ஆசிரியர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கும் அடையாளமாக 7 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு KC வீரமணி, அரசு தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் திருமதி தா சபிதா,
ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் திரு விபு நாயர், பள்ளிக்கல்வி இயக்குநர் முனைவர் வி.சி. ராமேஸ்வர முருகன் மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்.